வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஏக்கர் 38 செட்டுங்க. பாருங்கள், இதுதான் லேண்டு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டை சுற்றியுமே வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி தென்னந்தோப்பு. பாருங்கள், இது ஃபுல்லாமே தென்னந்தோப்பு தான். உங்களுக்கு மண் வகைன்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த மண் தான். நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்ம் பண்ணலாம். இதில் வந்து ஒரு கொய்யா செடி, தென்னை மரம், வேறு ஏதாவது வந்து நீங்கள் நாட்டு விவசாயம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க. தண்ணி சௌகரியம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த லேண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் ஒன்று வந்துடுதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 HP சர்வீஸு ப்ளஸ் ஒரு கிணறு ஒன்று வந்துடும். நல்ல ஒரு லேண்டு பாருங்கள். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாலைகள்லாம் நிறைய இருக்குது. சேஃப்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. பஸ் ரூட்லேருந்து ஒரு 100 அடி உள்ளே வந்தால் போதும், இந்த லேண்டை வந்து ரீச் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க நீங்கள் செஞ்சேரிமலையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் போதும், லேண்டை ரீச் பண்ணிக்கலாம். இந்த லேண்டை பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செக் டேம் இருக்குதுங்க. அதனால் வந்து வாட்டர் சோர்ஸ் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 350 அடி 400 அடி போர் ஓட்டாவே நல்லா தண்ணி ஆகிக்குங்க. நம்மளுக்கு போர் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கிணறு இருக்குது. சப்போஸ் ஃப்யூச்சரில் தான் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் ஒரு போரை போட்டிங்கன்னா அருமையான தண்ணி ஆகிக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் லேண்டு பார்த்துருந்தீங்கன்னா அந்த லேண்டு உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக லேண்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா இன்னுமே கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். நல்ல லேண்டு, பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. பாருங்கள், நல்லா சதுரமாக இருக்குங்க. உங்களுக்கு முன்னாடியும் ஃபென்சிங் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயுமே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் பாப்பமட்டி வர்ற மாதிரி இருக்கும். திருப்பூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா குடிமங்கலம் வந்தீங்கன்னா, குடிமங்கலத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும், லேண்டை ரீச் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான லேண்டு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.